இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு எந்த அளவில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அதல பாதாளத்தில் படுகொழியில் இன்னைக்கு இந்த ஆட்சியாளர்கள் தள்ளி இருக்கிறாங்க. இதையெல்லாம் கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் பேசணும். ஆனால் அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்லார பார்த்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில் என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்கள் அத்தனை பேர் தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க. எங்களுக்கெல்லாம் ஒரு சந்தேகம், இது சட்டமன்றமா இல்லை சினிமா தேட்டரா இல்லை ஏதாவது ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வந்துட்டோமான்னு கேட்குற அளவுக்கு இன்னைக்கு சட்டமன்றத்துடைய தரத்தையே நம்முடைய ஆளுங்கட்சியினர் குறைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எதற்கெடுத்தாலும் திமுக தான் காரணம் அப்படிங்கிறத ரெடிமேட் பதிலாக இன்றைய ஆட்சியாளர்கள் வச்சிருக்கிறாங்க. நம்முடைய தலைவர் செஞ்ச பணிகளால் நல்லது நடந்தால் அதற்கும் சேர்ந்து இந்த ஆட்சியாளர்கள் இன்னைக்கு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. அதுவே ஏதாவது பிரச்சனைனா திமுக தான் காரணம் அப்படிங்கிற ரெடிமேட் பதிலையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நம்முடைய தலைவரை சிறுவப்படுத்துற அப்படிங்கிற நோக்கத்தோடு அப்படிங்கிற பெயரில் நம்முடைய தலைவரை முதலமைச்சர் தேடிக்கொண்டிருக்கிறார் என்றும் சட்டமன்றத்தில் பேசினார். நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. மிஸ்ஸா டைம்ல தலைவரை தேடி போலீஸ் கோபாலபுரம் இல்லத்திற்கு அவரை கைது செய்வதற்கு அன்னைக்கு வந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன பதில், என்னுடைய மகன் கழக நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு, வந்ததும் நானே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். கலைஞர் சொன்னபடி கழக பணி முடிஞ்சு வந்த நம்முடைய தலைவரை உடனடியாக காவல் நிலையத்துக்கு அனுப்பி வச்சார். இன்னைக்கு மகளிர் உரிமை திட்டத்தின் மூலமாக, புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக, நான் முதல்வன் திட்டங்கள் மூலமாக இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். மக்களுடைய இதயங்களில் இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். ஆனால் அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு யாராவது பார்த்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த ஆட்சியில ஒட்டுமொத்த தமிழ்நாடும் யாரை தேடிட்டு இருக்கு? மின்சாரத்தை தேடிட்டு இருக்கு. போன 5 வருஷம் நல்லா இருந்த சட்டம் ஒழுங்க இன்னைக்கு மக்கள் தேடிட்டு இருக்கிறாங்க. ஆகவே கிண்டல் பண்றதா நினைச்சு முதலமைச்சர் அவரே இன்னைக்கு எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாரு. இன்னும் அவர் சட்டமன்றத்தில் டான்ஸ் மட்டும்தான் ஆடலை, அடுத்த கூட்டத்தொடரில் நிச்சயம் ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸும் இருக்குங்கிறது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆகவே இன்னைக்கு தமிழ்நாடு இவ்வளவு பெரிய ஒரு பேரிடரில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இந்த பேரிடலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு, உடன்பிறப்பாகிய நம்முடைய பொறுப்பு. அதற்காக நாம் அனைவரும் வருங்காலத்தில்